Hi friends, நான் உங்கள் சகி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டைம் ஜோன்ல இருந்து இன்னொரு டைம் ஜோனோட கன்வர்ஷன் ஃபார்முலா எப்படி அப்படின்னு சொல்றதுதான். வாங்க அது ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ல கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம், சென்ட்ரல் ஸ்டாண்டர்ட் டைம், பெசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்றோம். அதுக்கும் முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த ஒரு டைமுக்குமான டிஃபரன்ஸ் என்னன்னு நமக்கு தெரியணும். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் 10 மணி நேரம் டிஃபரன்ஸ். இந்தியன் டைமுக்கும் சிஎஸ்டிக்கும் 11 மணி நேரம் டிஃபரன்ஸ். இந்தியன் டைமுக்கும் பெசிபிக்கும் 13 மணி நேரம் டிஃபரன்ஸ். இந்த டைம் டிஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சதுன்னா நமக்கு ஃபார்முலா போடுறது ரொம்ப ஈஸி. வாங்க நம்ம ஃபார்முலா என்ன போட்டிருக்கோம்னு பார்க்கலாம். இப்போ இந்தியன் டைம்ல இருந்து இஎஸ்டிக்கு நம்ம போட போற ஃபார்முலா பாருங்க. நமக்கு 10 மணி நேரம் முன்னாடி போகணும். அதனால இந்தியன் டைம்ல இருந்து மைனஸ் டைம் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். கரெக்டா? டைம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி எவ்வளோ மணி நேரம் ஹவர்ஸ் அப்படின்னு கேட்கும்போது 10 ஹவர் 30 நிமிஷம் நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாவே இங்க பாருங்க நமக்கு என்ன ஆன்சர்னு வந்துடும். அதே தான் சிஎஸ்டிக்கும். இதுக்கு 11 மணி நேரம் டிஃபரன்ஸ். அப்ப என்ன பண்ணணும்? இதுல இருந்து நம்ம மைனஸ் டைம் பிராக்கெட் 11 30 நிமிஷம் 0 செகண்ட் டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் 12. அதே பெசிபிக் டைமுக்கு என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு நம்ம எந்த டைம் வேணுமோ அந்த டைம்ல இருந்து மைனஸ் டைம் 13 30 0. சரி, இதுல இருந்து நமக்கு இந்தியன் டைம் என்ன பண்ணணும்? ஈக்குவல் டு இதுல இருந்து பிளஸ் டைம் பிளஸ் பண்ணியிருக்கோம் 13 30 0. இதுதான் நமக்கு இங்க இருக்கிற டைம். ஓகேங்களா? அவ்வளவுதான். நமக்கு ஒரு டைம் ஜோனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டைம் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இந்த டைம் ஜோன் கன்வெர்ட்டர் போட்டு வச்சுக்கலாம். இது நம்ம டேஷ்போர்ட்ஸ் மாதிரி விஷயங்களுக்கும் டேஷ்போர்ட்ஸோட ஹோம் பேஜுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ்க்கு